ஆசிரியருக்கு அனுப்பியும் கொடுத்திருப்பீர்கள். எளிமையாகத்தானே இருந்துச்சு. இன்றைய வகுப்பில் ஒரு விருந்தினர் வந்துள்ளார். உங்களை மாதிரியே 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அப்பு. அப்புவுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அது எல்லாமே கேள்வியா உங்ககிட்ட கேட்க போறாரு. நீங்க அதற்கான பதில சொல்லுவீங்களா? முயற்சி செய்து பாருங்கள். நண்பர்களே, எனது கேள்விக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இதோ எனது முதல் கேள்வி. இந்த ஆண்டு 2021 சுதந்திர தினம் எந்த கிழமையில் வருகிறது? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, கவலைப்பட வேண்டாம். 2வது கேள்வி கேட்கட்டுமா? இந்த ஆண்டில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் மாதங்கள் யாவை? 3வது கேள்வி, இந்த ஆண்டின் முதல் மாதம் எது? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். உங்களுக்கு ஒரு ஸ்டாரும் தரேன். பதில் சொன்னதுனால அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்டார் கிடைச்சதா? அப்படி என்றால் 4வது ஸ்டார் பெறுவதற்கான 4வது கேள்வி, 30 தினங்களுக்கு குறைவாக நாட்கள் உள்ள மாதம் எது? சில நண்பர்கள் பதில் சொல்றீங்க, ஆனா மற்ற நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா? பதில் கூறியவர்களுக்கு எனது ஸ்டார். 5வது கேள்வி இதோ. எந்த மாதம் உங்கள் பிறந்த நாள் வருகிறது? அனைவருக்கும் பதில் தெரியும் இல்லையா? அனைவருக்கும் ஸ்டார் இதோ. எனது அடுத்த கேள்வி, 30 தினங்கள் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சில கேள்விகளுக்கு மட்டும்தான் நமக்கு பதில் தெரிஞ்சது இல்லையா? பதில் கண்டுபிடித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது ஸ்டார் வழங்கப்படுகிறது. என்னுடன் சேர்ந்து எனது கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். நண்பர்கள் அனைவரும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்தீர்கள். முயற்சி எடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். சில கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல இல்லையா? சரி, பரவாயில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதை பார்த்து நம்மளால சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. கேலண்டர், அதாவது நாள்காட்டி. நாள்காட்டினா என்ன? எந்தெந்த நாள், என்ன நாள் அப்படிங்கறதையெல்லாம் நமக்கு தெளிவா காட்டக்கூடியதுதான் நாள்காட்டி. நாள்காட்டினா கேலண்டர். எல்லாருமே எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எங்க எடுத்து காட்டுங்க. என்னிடமும் ஒரு நாள்காட்டி இருக்கு. போன ஆண்டு இருக்கக்கூடிய நாள்காட்டியை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. ஒரு நாள்காட்டி உங்க கையில இருக்கா? இருக்கு இல்லையா? இந்த நாள்காட்டியை அடிப்படையாக வைத்து அப்பு கேட்ட கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும் இல்லையா? அப்ப இதனுடைய அடிப்படையில் நம்ம அப்புவின் கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கலாமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நம்ம கையில் இருக்கக்கூடிய நாள்காட்டியை கவனிச்சீங்களா? இங்க பாருங்க, பாத்தீங்களா? பல நாள்காட்டிகளிலும் மலையாள மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஆங்கில மொழியும் இருக்கு இல்லையா? பாத்தீங்களா? ஜனவரி 2021 ஜனவரி மாதம். இது என்ன மாதம்? ஜனவரி மாதம் முடிந்தால் பிப்ரவரி மாதம். மிகவும் சரி. அடுத்ததாக பாருங்க, இது என்ன மாதம்? மார்ச் மாதம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஏப்ரல் மாதம். இது எது மாசம்னு பாருங்க, 2021 மே மாதம். அடுத்தபடியாக ஜூன் மாதம். இங்க பாருங்க, ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், அடுத்தபடியா டிசம்பர் மாதம். மிகவும் சரி.
ஆண்டு, அதாவது நீங்க எல்லாருமே 2ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த நாள்காட்டியை பத்தி படிச்சிருக்கீங்களா? வாரங்கள், நாட்கள், தினங்கள், வருடம் அப்படின்னு எல்லாமே படிச்சிருக்கீங்க தானே? நாள்காட்டியை பார்த்து தேதியோட நீங்க கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாமே முன் ஆண்டுகளிலே நம்ம படித்திருக்கிறோம். இப்ப நம்ம அப்போ கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராகலாமா? சரி, அப்போ கேட்ட ஏதாவது ஒரு கேள்வியை சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. சுதந்திர தினம் வரக்கூடிய நாள் எது? அதாவது கிழமை. அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கையில என்ன வேணும்? நாள்காட்டி வேணும். உங்களுக்கு தெரியுமா சுதந்திர தினம் எந்த மாதத்தில் வருதுன்னு? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மிகவும் சரி, ஆகஸ்ட் மாதம். அப்படி என்றால் நீங்க உங்க கையில் இருக்கக்கூடிய நாள்காட்டியில் ஆகஸ்ட் மாதத்தை எடுங்க பாப்போம். அனைவருமே இங்க பாருங்க, ஆகஸ்ட் மாதம் எடுத்துட்டீங்களா? இனி என்ன கண்டுபிடிக்கணும்? ஆகஸ்ட் மாதத்தில் 15ஆம் தேதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். விரல் வச்சு கண்டுபிடிங்க பாப்போம். ஆகஸ்ட் மாதத்தில் 15வது தேதி எங்க இருக்கு? விரல் வச்சு கண்டுபிடிங்க. இங்க பாருங்க, இதுதான் ஆகஸ்ட் மாதம். இதில் நம்ம எந்த தேதியில விரல் வைக்கணும்? கண்டுபிடிங்க. 15 எங்க இருக்கு? இதோ 14. அது முடிஞ்சதுமே அடுத்தது இதோ இங்க இருக்கு இல்லையா? 15. இதோ பாருங்க, 15. இந்த 15வது தேதி எந்த நாள் வருதுன்னு பாருங்க. எந்த கிழமை? இதோ சண்டே. அதாவது மிகவும் சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை. பாத்தீங்களா? இனி அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சரி, இனி அடுத்த கேள்வியை சொல்லுங்க. அடுத்து என்ன கேள்வி? அடுத்த கேள்வி சத்தமா சொல்லுங்க. இந்த ஆண்டு 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரக்கூடிய மாதங்கள் எவையெல்லாம்? அதாவது அப்போ என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டுல நம்ம நாள்காட்டி இருக்கு இல்லையா? இந்த நாள்காட்டியினுடைய அடிப்படையில் பார்த்தா எந்தெந்த மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருது அப்படிங்கறத கேட்டிருக்காரு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரியாக சொன்னீங்க. நம்முடைய நாள்காட்டி எடுத்துக்கலாமா? எடுத்து ஒவ்வொரு மாதத்தையும் சோதித்து பார்க்கலாம். 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரக்கூடிய மாதங்கள் எவையெல்லாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? நம்ம கையில் இருக்கக்கூடிய நாள்காட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ இங்கதான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா? இது ஜனவரி மாதம். ஒவ்வொரு மாதமா நம்ம சோதித்து போகலாம். இங்க பாருங்க, ஜனவரி மாதத்துல எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 ஞாயிற்றுக்கிழமை. 5 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒரு மாதத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ உங்களுடைய கணித நோட்டு புத்தகத்துல எழுதுறீங்களா? ஜனவரி அப்படின்னு எழுதுங்க பாப்போம். அடுத்தபடியாக அடுத்த மாதத்தை சோதித்து பாருங்க. அடுத்தது பிப்ரவரி மாதம். அதில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 4 தான் இருக்கு இல்லையா? அப்போ பிப்ரவரி மாதத்தை எழுத முடியாது. அடுத்தபடியா நம்ம சோதித்து போறது மிகவும் சரி, மார்ச் மாதம். மார்ச் மாதத்தை சோதித்து பார்க்கலாம். இதோ பாருங்க, மார்ச் மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? 4 தான் இருக்கு இல்லையா? சரி, அடுத்தபடியா நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு போகலாமா? ஏப்ரல் மாதத்திலோ 4 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு. அப்படி என்றால் இந்த 2 மாதத்தையும் எழுத முடியாது இல்லையா? சரி, இனி
உங்களுடைய நாள்காட்டியில நீங்களும் பாக்குறீங்க தானே? சரி, இங்க பாருங்க. மே மாதம். மே மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாருங்க. 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இப்போ மே மாதத்தினுடைய பெரும் எழுதலாமா? கணித நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்தபடியாக ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? 4 தான் இருக்கு. அப்போ இதை எழுத முடியாது. அடுத்தபடியா ஜூலை மாதத்தை சோதித்து பார்க்கலாம். சரி, பாருங்க. ஜூலை மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? 4 தான் இருக்கு. எழுத முடியாது இல்லையா? சரி, அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தையோ 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா? அப்போ ஆகஸ்ட் மாதத்தினுடைய பேர் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்த மாதத்தை சோதித்துக்கலாமா? சரி, அடுத்தபடியாக இங்க பாருங்க. செப்டம்பர். செப்டம்பர் மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? 4 தான் இருக்கு. அடுத்தது அக்டோபர். அக்டோபர் மாதத்தை பாருங்க. 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா? அக்டோபர் மாதத்தினுடைய பெயர் எழுதலாமா? எழுதிக்கிங்க. அடுத்த மாதங்களை சோதித்து பார்க்கலாமா? சரி, இங்க பாருங்க. நவம்பர் மாதத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? 4 தான் இருக்கு. அடுத்தது டிசம்பர்ல அங்கேயும் 4 தான் இருக்கு இல்லையா? அப்ப இந்த 2 மாதத்தினுடைய பெயரும் எழுத முடியாது. அப்படி என்றால் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரக்கூடிய மாதங்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? என்னெல்லாம் மாதங்களுடைய பெயர் நீங்க எழுதியிருக்கீங்க? ஒன்று வாசிங்க பாப்போம். ஜனவரி, அப்புறமா மே மாதம், அது முடிஞ்சா ஆகஸ்ட் மாதம், அக்டோபர் மாதம். இந்த 4 மாதங்களிலேயுமே 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருது. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி என்ன? இந்த ஆண்டில் 30 நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய மாதங்கள் எவையெல்லாம்? அதை நம்ம எதனுடைய உதவியோடு கண்டுபிடிக்கலாம்? மிகவும் சரி, நாள்காட்டி எடுத்துக்கலாமா? எல்லோருமே நாள்காட்டி எடுத்துட்டீங்களா? சரி, இனி ஜனவரி மாதத்தை பாருங்க. இதில் எத்தனை நாட்கள் உள்ளன? 30 நாட்களா? நல்லா கவனமா பார்த்து சொல்லுங்க. இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா? 31. பாத்தீங்களா? அப்ப ஜனவரி மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 31 நாட்கள். அதாவது 30 வரை இங்கே எழுதப்பட்டுள்ளது. 30ங்கிறது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால இங்க போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அதாவது இந்த கேலண்டரை அடுக்கி சரி பண்ணுவதற்காக இந்த 31 அப்படிங்கிற நாளை இதோ இங்க எழுதியிருக்காங்க. பாத்தீங்களா? அப்படி என்றால் ஜனவரி மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 31 நாட்கள். அடுத்தபடியாக பிப்ரவரி மாதத்தை பாருங்க. பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? பாத்தீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. 28 நாட்கள். இதுல நாட்கள் மிகவும் குறைவா இருக்கு இல்லையா? அதை பற்றி நீங்க மேல் வகுப்புகளில் அதிகமாக படிப்பீர்கள். சரியா? இப்ப இனி அடுத்த மாதத்தை சோதித்து பார்க்கலாமா? பாருங்க. மார்ச் மாதத்தில் எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். ஏப்ரல் மாதத்திலோ 30 நாட்கள் இருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்று எது? ஏப்ரல் மாதம். அப்ப கணித நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சுக்குங்க. இனி அடுத்த மாதங்களையும் இதே மாதிரி சோதித்து பார்க்கலாமா? பாருங்க. ஏப்ரல் முடிஞ்சா அடுத்த மாதம் எது? மே மாதம். உங்களுக்கு தெரியும் இல்லையா?
மே மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 31. அடுத்ததாக ஜூன் மாதத்தை சோதித்து பார்க்கலாமா? ஜூன் மாதத்தில் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். அப்போ 30 நாட்கள் உள்ள மாதங்களில் வேறொரு மாதம் எது? ஜூன் மாதம். எழுதிக்கீங்க. எழுதிட்டீங்களா? இனி அடுத்தபடியா ஜூலை மாதத்தை பார்க்கலாம். இதோ பாருங்க, இதேது மாதம்? ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 31. அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதத்தை பாருங்க, அதுவும் 31. பாத்தீங்களா? அடுத்து மிகவும் சரி, செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 30 நாட்கள். அப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பெயரும் எழுதலாமா? எழுதி வச்சுக்குங்க. அக்டோபர் மாதத்தை பாருங்க, எவ்வளவு நாட்கள்? 30 நாட்களா? இல்ல, 31 நாட்கள். மிகவும் சரி. அப்ப இந்த மாதத்தை எழுத முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அடுத்த மாதங்களையும் நம்ம சோதிச்சிடலாம். நவம்பர் மாதத்தை பாருங்க. உங்களுடைய நாட்காட்டியிலையும் பார்க்கலாம். உங்க கையில் இருக்கு இல்லையா நாட்காட்டி, அதையும் எடுத்து பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 30 நாட்கள். அப்ப இந்த மாதத்தினுடைய பெயரையும் எழுதிக்கலாம். டிசம்பர் மாதத்தை பாருங்கள், எத்தனை நாட்கள் உள்ளன? 31. அப்ப இந்த மாதத்தினுடைய பெயர் எழுத முடியாது இல்லையா? இப்ப நம்ம 30 நாட்கள் வரக்கூடிய மாதங்களினுடைய பெயர் வரிசையா நம்ம கணித நோட்டு புத்தகத்துல எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா 30 நாட்கள் வரக்கூடிய மாதங்கள் ஏதெல்லாம்னு? 30 நாட்களுக்கு குறைவா வரக்கூடிய மாதங்கள் ஏது? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம சோதித்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சோம். அதாவது பிப்ரவரி மாதம். இதே போன்று நீங்களும் பல வகையான கேள்விகளை தயாரித்து உங்கள் கையில் உள்ள நாள்காட்டிகளை வைத்து அதனுடைய பதில்களை கண்டுபிடியுங்கள். நாம் இப்போது நாள்காட்டிகளை பார்த்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை நாட்கள் உள்ளன என்பதை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த நாள்காட்டியை பார்க்காமலேயே எத்தனை நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதற்காக ஒரு செயல்முறை இதோ. இங்க பாருங்க, நம்ம கை இருக்கு இல்லையா? இந்த கையை இப்படி மடிச்சு பிடிச்சுக்குங்க. பிடிக்கும் போது இங்க பாருங்க, இங்க மொழிகள் தெரியுதா? மேடு பள்ளம், மேடு பள்ளம் அப்படின்னு தெரியும். பாத்தீங்களா? உங்க கைகளை எல்லாம் நல்லா உற்று பாருங்க. மேடும் பள்ளமும் இருக்கா? இருக்கு இல்லையா? அப்போ இதோ இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? இந்த விரலை நம்ம மடக்கும் போது ஒரு மேடு தெரியும். இந்த மேட்டிலிருந்து நம்ம ஜனவரி, அடுத்து பள்ளத்துல பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இதுலயே இந்த மேட்டிலேயே ஆகஸ்ட் எடுக்கீங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பாத்தீங்களா? இந்த மேடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் நீங்க சொன்ன அத்தனை மாதங்களுக்கும் 31 நாட்கள். பள்ளமா இருக்கக்கூடிய இடத்தில் நீங்க குறிப்பிட்ட மாதங்களுக்கு அதாவது 30 நாட்கள். பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் 28 நாட்கள் வரும் இல்லையா? இதே முறையில உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை நாட்கள் உண்டு என்பதை மிக விரைவாக இனி நாம் சிறப்பு நாட்களை பத்தி படிக்கலாமா? என்னெல்லாம் சிறப்பு நாட்கள்? ஓணம், கிறிஸ்துமஸ்,
பக்ரீத், விஷு, இதே மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இந்த சிறப்பு தினங்கள் எல்லாம் எந்தெந்த மாதத்தில் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? அப்படி என்றால் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துமஸ் எந்த மாதத்தில் வருது? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதம் கூட நமக்கு 10 நாள் விடுமுறை கூட தந்திருந்தாங்க. எந்த மாதம் அது? டிசம்பர் மாதம். மிகவும் சரி. அப்படி என்றால் ஓணம் எப்ப வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியலையா? கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நாள்காட்டி எடுங்க. நாள்காட்டி எடுத்துட்டீங்களா? ஓணம் எப்போதுமே எந்த மாதத்தில் வரும்? நம்ம நாள்காட்டியை பார்க்கலாமா? ஒவ்வொரு மாதமா சோதித்து பார்க்கலாம். தோ இங்க பாருங்க. இதோ ஆகஸ்ட் மாதத்துல பாருங்க. தோ ஆகஸ்ட் மாசம் 20, 21, 22 இது எல்லாமே ஓணம்னு எழுதியிருக்காங்க. பாத்தீங்களா? அப்போ ஓணம் திருவிழா எப்ப வருது? ஆகஸ்ட் மாதம். அப்படி என்றால் விஷு எப்ப வருதுன்னு சொல்லுங்க. சித்திரைக்கனி எப்ப வருது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏப்ரல் மாதத்தில். இந்த ஆண்டு பக்ரீத் எப்ப வருதுன்னு சொல்லுங்க. கண்டுபிடிக்க முடியுமா? முயற்சி செய்து பாருங்கள். பக்ரீத் எப்ப வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மிகவும் சரி. தோ நாள்காட்டியில பாருங்க. ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதி. பாத்தீங்களா? ஜூலை மாதத்தில் வருது. அப்படி என்றால் குழந்தைகள் தினம் எப்போது? உங்களுக்கு தெரியுமா? எந்த மாதத்தில்? நவம்பர் 14. அப்படி என்றால் ஆசிரியர் தினமோ? அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? செப்டம்பர் மாதத்தில் ஆசிரியர் தினம் வருது இல்லையா? அப்படி என்றால் காந்தி ஜெயந்தி? எல்லாருமே பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? அக்டோபர் 2. ரிபப்ளிக் டே எப்போது? ஜனவரி மாதத்தில். அனைவருக்கும் இந்த சிறப்பு தினங்கள் எந்தெந்த மாதத்தில் வருது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்படி என்றால் ஒரு கணித புத்தகத்தில் பக்க எண் 99 தரப்பட்டுள்ள செயல்பாடுகளை கவனிச்சீங்களா? நாம் கண்டுபிடிக்கலாம். கொண்டாட்டங்கள், விழாக்கள் போன்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். அதோடு உங்கள் ஊரில் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் எந்தெந்த மாதங்களில் வருகின்றன எனவும், திருவிழாக்கள் எந்தெந்த மாதங்களில் கொண்டாடப்படுகின்றன எனவும் பட்டியலிட்டு மாதத்தினுடைய பெயர்களை தவறின்றி எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். எனது பிறந்த நாள் ஜனவரி 3 பாட்டி. தை மாதத்தில் எனது பிறந்த நாள். பாட்டியும் மீனுவும் பேசிக்கிட்டதை கேட்டீங்களா? ஜனவரி மாதத்தில் மீனு உன்னுடைய பிறந்த நாள். ஆனால் பாட்டியினுடைய பிறந்த நாள் எப்போது? தை மாதத்தில். வீட்டிலும் சுற்றுப்புறத்தாரும் உறவினர்களும் அழைப்பிதழ்கள் தரும்போது அதுல பார்த்திருக்கீங்களா? தமிழ் மாதங்களை குறிப்பிடப்பட்டிருக்கும். முதியோர்கள் அனைவரும் அவர்களுடைய சிறப்பு தினங்களை தமிழ் மாதங்களிலேயே குறிப்பிடுவார்கள். தமிழ் மாதங்கள் எவையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தமிழ் மாதங்களை பத்தி படிக்கலாமா? ஆங்கில மாதங்களை போன்றே தமிழ் மாதங்களும் உள்ளன. தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி,
இறுதி மாதம் பங்குனி. ஆங்கில மாதங்களைப் போன்றே தமிழ் மாதங்கள் 12. இவை எல்லாம் பாத்தீங்களா? ஒரு முறை வாசிச்சு பாருங்க. வாசிச்சிட்டீங்களா? இதை உங்களுடைய கணித நோட்டு புத்தகத்தில் எழுதி வையுங்கள். இன்றைய வகுப்பில் நாம் என்னெல்லாம் படிச்சோம்? ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சிறப்பு நாட்கள், எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள், 30 நாட்கள் உள்ள மாதங்கள் எவை, 30க்கும் குறைவான நாட்கள் உள்ள மாதங்கள் எவை அப்படின்னு எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதே போன்று முன் வகுப்புகளில் கடிகாரத்தை பற்றியும் நேரம் பார்ப்பதை பற்றியும் நிமிடம், வினாடி, மணிமுள்ளை பயன்படுத்தி நேரத்தை கணக்கிடவும் நம்ம படிச்சோம். ஒரு அழகான நாள்காட்டியை நாமும் தயாரித்து பார்க்கலாமா? முயற்சி செய்து பாருங்கள். ஒரு அருமையான நாட்காட்டியை நீங்களும் தயாரியுங்கள். அதை உங்களுடைய ஆசிரியருக்கும் அனுப்பி வையுங்கள். இதோ இங்க பாருங்க, நமது நண்பர் ஒருவர் தயாரித்த ஒரு நாள்காட்டி. 3 வகையான கட்டங்கள் இங்க இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, முதல் கட்டத்தில் எந்த மாதம், அதாவது மார்ச் மாதம். பாத்தீங்களா? மார்ச் மாதம் 10வது தேதி. தேதி எவ்வளவு? 10. பாத்தீங்களா? மார்ச் 10வது தேதி. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெனஸ்டே. வெனஸ்டே என்றால் புதன். மார்ச் 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த காலண்டரை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? தினசரி நம்ம தேதியையும் கிழமையையும் மாற்றி வைத்தால் நம்முடைய காலண்டர் தயார். இதே போன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு ஒரு காலண்டர், அதாவது நாள்காட்டியை நீங்களும் கண்டுபிடித்து பாருங்கள். தயாரிப்பீங்களா? தயாரித்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். நமது கணித புத்தகத்தில் பக்க எண் 100லும் 101லும் தரப்பட்ட அனைத்து கணித செயல்பாடுகளையும் செய்து உங்களுடைய கணித ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். இத்துடன் பாடம் 6 நேரமும் காலமும் முடிவடைகிறது. புது பாடத்தோடு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.